Hi friends, welcome to my channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. RRB NTPC Maxல நம்ம percentage topic பார்த்துட்டு இருக்கோம். இந்த percentage topicல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது third part. Previously நம்ம ரெண்டு part பார்த்திருக்கோம். அந்த ரெண்டு part வீடியோ பார்க்காதவங்க descriptionல link கொடுத்திருக்கேன் பாருங்க. So நம்ம அந்த இதுல first basic பார்த்தோம் first partல. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸா second partல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது successive percentage change. So second partல நம்ம percentage change na என்னன்னு பார்த்தோம். இதுல வந்து successive percentage change na என்னன்னு பார்க்க போறோம். இந்த டாபிக்ல நமக்கு ரெண்டு types of questions கேட்பாங்க. So அந்த ரெண்டு டைப் பார்த்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஒரு ரெண்டு டைப் இருக்கு. அதையும் பார்த்துட்டோம்னா நம்ம இந்த percentage டாபிக்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஓகேவா? So என்னன்னு பார்க்கலாமா? First type, first successive na என்னன்னு first நமக்கு தெரியணும். Successive na continuous னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு percentage change சொல்ல மாட்டாங்க. கண்டினியூஸா அப்படி சொல்லிட்டே போங்க. ஃபர்ஸ்ட் டிகிரீஸ் ஆகுது, அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிகிரீஸ் ஆகுது. இந்த மாதிரி கண்டினியூஸா வருதுல. அதாவது நம்ம successive னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா two successive percentage change. அதாவது ரெண்டு தடவை அந்த percentage change ஆகும். ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம், டிகிரீஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம், டிகிரீஸ் ஆகலாம். ஓகேவா? ரெண்டு percentage change கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். So நான் இங்க plus or minus ஏன் போட்டுருக்கேன்னா increase na plus decrease na minus. ஓகேவா? increase na plus decrease na என்னது minus. இது வந்து increase. ஓகேவா? So இந்த மாதிரி ரெண்டு percentage கூடுது. சக்சஸிவா கூடுது. ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிகிரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். சோ மொத்தமா எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படினு கேட்பாங்க. அதாவது எஃபெக்டிவ் சேஞ்ச். மொத்தமா எவ்வளவு சேஞ்ச் ஆகும் அப்படினு கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படினா x plus y plus x into y divided by 100. So இதுல நான் plus or minus போடுறேன்னா இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் x வந்து கூடுதுன்னு சொல்றாங்க. ஒரு 20% கூடுதுன்னா plus 20 போட்டுக்கோங்க. அப்புறம் y வந்து குறையுதுன்னு சொல்றாங்க. ஒரு 10% குறையுதுன்னு சொன்னாங்கன்னா மைனஸ் போடணும். புரியுதா? y க்கு பதில் மைனஸ் y ல மைனஸ் y போடணும். சோ இந்த x 20 கொடுத்திருக்காங்க. minus 10 plus 20 into minus 10 divided by 100. So இந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ண புரியுதா? So increase னு கொடுத்தனா பிளஸ்ல போடணும், டிகிரீஸ் னு கொடுத்தனா மைனஸ்ல போட்டுட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணனும். x plus y plus x into y divided by 100. So இதுதான் என்னது first type. So first type னா என்ன நல்லா பாத்துக்கோங்க. ரெண்டு percentage change கொடுத்திருப்பாங்க. first increase ஆகலாம், டிகிரீஸ் ஆகலாம். அதே மாதிரி செகண்ட்ல டிகிரீஸ் ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். So ரெண்டு percentage change கொடுத்துட்டு அதுல மொத்தமா எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படினு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணனும். ஓகேவா? சோ இத பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இந்த क्वेश्चन வந்து RRB NTPC ல PWD ஸ்டூடண்ட்ஸ்க்காக கேட்ட क्वेश्चन. ஓகேவா? சோ क्वेश्चन ரீட் பண்ணலாம். The length and breadth of rectangle are changed by 50% and minus 10%. பாத்துக்கோங்க. 2% சேஞ்ச் ஆகுது. length வந்து 50% கூடுதான். birth வந்து மைனஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்போ 10% குறையுதா. புரியுதா? What is the percentage change of the area of rectangle? So அந்த ஏரியால எவ்வளவு percentage சேஞ்ச் ஆகுது அப்படினு கேட்டிருக்காங்க. சோ ஏரியான்றது நமக்கு ரெக்டாங்கிளுக்கு என்னது length into breadth. ஓகே. சோ மொத்தமா எவ்வளவு இந்த length 50% கூடுறனாலயும் birth minus 10 குறையறனாலயும் மொத்த ஏரியால எவ்வளவு சேஞ்ச் வருதுன்னு அப்படி கேட்டிருக்காங்க. சோ அப்ப இந்த கான்செப்ட் தானே. நம்ம இந்த கான்செப்ட் டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. ஆனா இத பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணனும்? x plus y plus x into y divided by 100. x என்னது இங்க 50. y என்னது 10. டிகிரீஸ் ஆகுறதுனால நான் என்ன சொன்னேன்? minus 10 plus x எவ்வளவு 550 into minus 10 divided by 100. So 50 minus 10 எவ்வளவு வரும்? 40. இந்த இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். So 40 minus 5. So அப்ப என்னது 35%. So ஏரியால 35% சேஞ்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் டைப். சோ ஃபர்ஸ்ட் டைப்ல ரெண்டு percentage சேஞ்ச் ஆகும். ரெண்டனா ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் டிகிரீஸ் ஆகும் கொடுப்பாங்க. இங்க வந்து லெங்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பர்த் குறைஞ்சிருக்கு. மொத்த ஏரியால இவ்வளவு சேஞ்ச் வரும்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். இந்த செகண்ட் டைப் என்னன்னா அதே கான்செப்ட் தான், சக்சஸிவ் percentage தான். ஆனா இங்க என்னன்னா ரெண்டுக்கு மேல கொடுத்திருப்பாங்க. 2%க்கு மேல கொடுத்திருப்பாங்க. ஒரு 3 4 அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if there are successive percentage change of 3 இது கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் x y z 3% கூடுது. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆவும் இருக்கலாம், டிகிரீஸ் ஆவும் இருக்கலாம். அதே கான்செப்ட் தான். இந்த மாதிரி 3 ஸ்டேஜ்ல கூடுது அப்படினா புது வேல்யூ என்ன அப்படினு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. அதாவது முன்னாடி x ன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு. முன்னாடி 100 ரூபாய் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அந்த 100 ரூபாயில இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20% கூடுது. அப்புறம் ஒரு மைனஸ் 5% குறையுது. அப்புறம் ஒரு 10% கூடுது. இப்படியும் கொடுத்திருப்பாங்க. சோ கூடுன பிறகு இந்த வேல்யூ என்ன? இந்த 100 ரூபாய் எவ்வளவு இருக்கும் அப்படினு கேட்பாங்க. புரியுதா? சோ அந்த மாதிரி புது வேல்யூ, பழைய வேல்யூல இருந்து இவ்வளவு சேஞ்ச் ஆன அப்புறம் புது வேல்யூ கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணனும்?
பழைய வேல்யூ இன்டு, அதாவது இந்த பழைய வேல்யூ 100ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 100 இன்டு 1 ப்ளஸ், கூடுச்சுன்னா ப்ளஸ் போடணும், இந்த இடத்துல கூடலைன்னா என்ன போடணும், மைனஸ் போடணும். ஓகேவா, குறைஞ்சுன்னா மைனஸ் போடணும். ஸோ கூடி இருக்கு, முதல்ல 20% நீங்கள் கூடி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 1 + 20/100 இன்டு அடுத்து 5 குறைஞ்சிருக்கா, ஸோ 1 - 5/100, அடுத்தது 5 கூடி இருக்கு, 1 + 10/100. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சா இந்த வேல்யூ தான் என்னது நமக்கு நியூ வேல்யூ, அதாவது இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆன பிறகு உள்ள வேல்யூ. ஓகேவா, இதுதான் என்னது டைப் 2. ஸோ டைப் 2னா என்ன, முன்னாடி ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு 3% கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு 20 கூடுது, அப்புறம் ஒரு -10 குறையுது, அப்புறம் ஒரு 20 கூடுது, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதெல்லாம் முடித்த பிறகு நமக்கு ஃபைனல் வேல்யூ என்ன வரும்னு கேட்டாங்கன்னா, பழைய வேல்யூ இன்டு கூடுச்சுன்னா 1 + எவ்வளோ அமௌண்ட் கூடுதோ அது /100, குறைஞ்சிச்சுன்னா 1 - கூடுச்சுன்னா 1 +. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்டு பண்ணானா நமக்கு நியூ வேல்யூ கிடைக்கும். இதுதான் என்னது டைப் 2. ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா. இந்த ப்ராப்ளம் 18th January 2017 கேட்ட கொஸ்டின். த ப்ராஃபிட் ஆஃப் அ கம்பெனி, ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோ ப்ராஃபிட்னு கொடுக்கல. ஓகே, ரோஸ் 10% ஃப்ரம் ஏப்ரல் டு மே. ஸோ ஏப்ரல்லேருந்து மே வரைக்கும் 10% கூடுதான். தென் ட்ராப்டு 20% ஃப்ரம் மே டு ஜூன். ஸோ 20% மேலேருந்து ஜூன் வரைக்கும் குறையுது. திரும்ப ஒரு 50% கூடுது, எப்போ, ஜூன்லேருந்து ஜூலை. வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஃப்ரம் ஏப்ரல் டு மே. ஸோ ஏப்ரல் தொடங்கி ஜூலை வரைக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன அமௌண்ட்டுன்னு கேட்கல, பார்த்துக்கோங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிருந்தா நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சால் தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும், அப்படி தானே. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன இருக்குது நமக்கு தெரியல. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸில் என்ன சேஞ்ச் ஆகுது, ஃபஸ்ட்டு ஒரு 10% கூடுது. அப்போ நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன், புது வேல்யூ கிடைக்கணும்னா இந்த எப்படி போடணும், 10% கூடுதுன்னா 1 + 10/100ன்னு போடணும், இன்டு அடுத்தது 20% குறையுது, ஸோ 1 - 20/100, அப்புறம் ஒரு 50% கூடுது, அப்போ 1 + 50/100. ஸோ இப்போ இது வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா நமக்கு இதெல்லாம் கூடினது குறைஞ்சது கூடினது இதெல்லாம் சேர்ந்து மொத்த அமௌண்ட் என்ன வரும் அப்படின்னு தெரியும், அப்படி தானே. ஸோ முன்னாடி இருந்தது எக்ஸ் ப்ராஃபிட், இப்போ இதெல்லாம் கூடி குறைஞ்ச பிறகு என்ன ப்ராஃபிட் வருதுன்னு பார்க்கலாமா. ஸோ எக்ஸ் இன்டு இது எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 100 + 10 அது 110 வரும், இது 80/100 வரும், இது 150/100 வரும். ஓகேவா, எல்சிஎம் எடுத்த பிறகு. ஸோ அப்போ என்ன வரும், கேன்சல் பண்ணலாமா, இது கேன்சல், இது 0 கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல், அப்புறம் 2 5s are 10, 3 5s are 15, இது 2, இது என்ன வரும் 4, அப்புறம் இது 2 2s are 5, 5, அப்புறம் இதை கேன்சல் ஆகுமா, இந்த 2 இந்த 5. ஸோ அப்போ என்ன வருது, 11 × 3 33, 5 × 5 என்ன வரும் 25. ஸோ 33x/25. நல்லா பார்த்துக்கோங்க, இது இன்க்ரீஸ் ஆன பிறகு உள்ளது ப்ராஃபிட். பழைய ப்ராஃபிட் என்னது எக்ஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியணும்னா எவ்வளவு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியணும், அப்படி தானே ப்ராஃபிட்டு. ஸோ எக்ஸ்லேருந்து இவ்வளோ கூடி இருக்குன்னா எவ்வளோ அமௌண்ட் கூடி இருக்குன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், இதுலேருந்து தான் மைனஸ் பண்ணியா எவ்வளோ அமௌண்ட் கூடி இருக்குன்னு தெரியுமா. ஸோ 33x/25 - எக்ஸ் கண்டுபிடிச்சோன்னா எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் கூடி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ கண்டுபிடிச்சு பாருங்கள், 25 எல்சிஎம் எடுத்தினா 33x - 25x வரும். ஸோ என்ன வரும், 8x/25. ஸோ முன்னாடி ப்ராஃபிட் இருந்தது எக்ஸு, 8x/25 கூடினால நமக்கு என்ன வந்துச்சு, இது வந்துச்சு. புரியுதா, கூடினது மீன்ஸ் என்னது, இதெல்லாம் போட்டு. ஸோ இவ்வளோ கூட்டிகிட்டுன்னு தெரிஞ்சு நமக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், எப்போவுமே முதல் பேசிக் அமௌண்ட்லேருந்து எவ்வளோ கூடி இருக்குன்னு பார்க்கணும். முன்னாடி இருந்தது எவ்வளவு எக்ஸ், இந்த எக்ஸ்லேருந்து எவ்வளோ கூடி இருக்கு 8x/25 இன்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறனால 100. ஸோ எக்ஸை கேன்சல் பண்ணினா 8/25 இன்டு 100ன்னு வரும். ஸோ இது கேன்சல் பண்ண 4 வரும், மொத்தம் எவ்வளோ, அப்போ 32% இன்க்ரீஸ். புரிஞ்சுதா. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு எவ்வளவு கூடின அப்புறம் உள்ள வேல்யூ தான் நமக்கு தெரியும். ஆனால் கேட்டிருக்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு நியூ வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம், இது கண்டுபிடிச்சிட்டு பழசு ப்ராஃபிட் எக்ஸ், புது ப்ராஃபிட் இது. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, 8x/25. இதோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கான், அப்படி தானே, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்கான். அப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். நம்ம முன்னாடி பேசிக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன்,
முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு அதிலிருந்து எவ்வளவு கூடிச்சு இன்டூ 100 போட்டால் அந்த பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ அதான் என்னது 32% தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த சக்ஸசிவ் பர்சன்டேஜ் சேஞ்சில் இந்த 2 டைப்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஓகேவா? 2 ஸ்பெஷல் டைப் ப்ராப்ளம் இருக்குது. இந்த 2 டைப்லேருந்து ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால அந்த டைப் என்னன்றதை பார்த்து வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா அந்த மிக்சரில் நம்ம பார்த்தோம்ல மில்க் வாட்டர் இதெல்லாம் ரிலேட் பண்ணி வரும்ல அதே மாதிரி இந்த பர்சன்டேஜ்லேயும் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் செய்யணும். ஓகே? ஸோ மிக்சரில் வர அதே கான்செப்ட் தான் வரும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான். அங்கே வந்து நம்ம ரேஷியோவாக ஃப்ராக்ஷனாக எழுதுவோம். இங்கே வந்து என்ன பண்ணுவோம் பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக எழுதணும் அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு புரியலைன்னா 2 தடவை ரீட் பண்ணிட்டு செய்யுங்க. அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே? ஸோ ஃபஸ்ட் ரீட் பண்ணலாமா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க மில்க் கண்டெயின் 5% வாட்டர். அதாவது மில்கில் முதல் 5% வாட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5% வாட்டர்னா வாட்டர் உங்களுக்கு 5% இருக்குது. நீங்கள் கொடுத்த உடனே எழுதிருங்க 5% இருக்குது. அப்போ பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றி எழுதிடணும். ஸோ ஃப்ராக்ஷனாக மாற்றினா என்ன வரும் 5/100. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க வாட் குவான்டிட்டி ஆஃப் பியூர் மில்க் should be added to 10 liters of milk to reduce this to 2%. ஸோ 5% வாட்டர் முதல்ல இருக்குது. அப்போது மொத்தம் 10 லிட்டர் மில்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த 10 லிட்டர் மில்கில் வாட்டர் 2% ஆக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ மில்க் ஆட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க 5% வாட்டர் இருக்குதான் எதில் 10 லிட்டர் மில்கில். அப்போ வாட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 10 லிட்டர் மில்கில் 5% வாட்டர் இருக்குது. ஸோ 10 லிட்டர் மில்கில் 5% வாட்டர் இருக்குதுன்னா நமக்கு எவ்வளோ லிட்டர் வாட்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ 5/100 × 10. ஸோ என்ன வரும் கேன்சல் பண்ணால் 5/10 வரும். அப்போ 0.5 லிட்டர் இருக்குது. புரியுதா? ஸோ 10 லிட்டர் வாட்டரில் 0.5 வாட்டர் இருக்குது. புரிஞ்சுதா? இப்போது இதில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க இந்த 10 லிட்டர் மில்கில் எவ்வளோ வாட்டரை எவ்வளோ மில்க் ஆட் பண்ணோன்னா இந்த 5%ன்றது 2%ஆக மாறும்னு கேட்டிருக்காங்க. ஓகே? நமக்கு 2%ஆக மாறணும். ஸோ இந்த 2% நம்ம ஃப்ராக்ஷன் எழுதுனா என்ன எழுதுவோம் 2/100 எழுதுவோம். ஸோ ஓகே? ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய வாட்டர் கண்டென்ட் இவ்வளோ மாறணும்னா நம்ம இந்த மிக்சர் அதாவது 10ல் நமக்கு 10 லிட்டரில் 0.5 தான் நமக்கு வாட்டர் இருக்குது. சரிதா? நம்ம இதை வாட்டரை ஃப்ராக்ஷனாக எழுதுனா எப்படி எழுதுவோம் மொத்தத்தில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ 10 லிட்டரில் 0.5 வாட்டர் தான் இருக்குது. இதில் இந்த மில்கில் தான் நம்ம எவ்வளோ மில்க் ஆட் பண்ணணும் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த எவ்வளோ மில்க் ஆட் பண்ணுறதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இந்த 10 லிட்டர் மில்கில் எக்ஸ்ன்றது எவ்வளோ பியூர் வாட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே? ஸோ இந்த வாட்டரை ஆட் பண்ணும்போது இந்த ஃப்ராக்ஷன் நமக்கு என்ன தான் மாறணும் 2/100 மாறணும். அதாவது 2% மாறணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதிட்டோம். இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா எவ்வளோ பியூர் மில்க் ஆடட்னு கிடச்சிரும்ல. ஸோ ஆப்போசிட்டாக கிராஸ் இன்டூ பண்ணுங்கள் 0.5 × 100 = 20 + 2xன்னு வரும். அப்படி தானே? ஸோ இதை இன்டூ பண்ணால் என்ன வரும் 50. இந்த 20 எங்கே கொண்டு வாங்க 50 - 20 = 2x. ஸோ 2x = 30, x = 15. ஸோ 15 லிட்டர்ஸ் ஆஃப் பியூர் மில்க் ஆட் பண்ணோன்னா நமக்கு இந்த 5% வாட்டர் வந்து எவ்வளவு மாறிடும் 2% வாட்டராக மாறிடும். இதுதான் கான்செப்ட். புரியுதா? ஸோ இங்கே 2% ஆஃப் வாட்டர் மாறணும் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ வாட்டர் நம்ம ஃப்ராக்ஷன் எழுதுனா என்ன பண்ணுவோம் 2/100 மாற்றுவோம். அதே மாதிரி இந்த பக்கமும் வாட்டரோட ஃப்ராக்ஷன் எழுதணும். ஸோ வாட்டரோட ஃப்ராக்ஷன் எழுதணும்னா வாட்டர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே மொத்தம் 0.5 இருக்குது. எவ்வளோ இல்லை மொத்தம் 10 லிட்டரில் 0.5 இருக்குது. அப்படி தானே? அதானே நம்ம ஃப்ராக்ஷன் எழுத முடியும். அப்போ அப்படி எழுதிட்டோம். ஆனால் இந்த மில்கில் வந்து நம்ம எவ்வளவு மில்க் ஆட் பண்ணால் இது வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ +x போட்டுட்டு எக்ஸோட வேலையை கண்டுபிடிச்சினா ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஸ்பெஷல் டைப்பில் இது நெக்ஸ்ட் டைப் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ன எக்ஸாமினேஷன் 21% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் மேத்தமெட்டிக்ஸ். அதாவது மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் 21% ஃபெயில்டுன்னு சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் 27% ஃபெயில்டுன்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆனவங்க 10%. ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் போத் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டைப் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நம்ம 12th படிச்சிருப்போம் செட்டுன்னு ஒரு டாபிக் படிச்சிருப்போம். அதில் உள்ள ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகே? ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னா இதுதான் n of
A union B is equal to n of A plus n of B minus n of A intersection B ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த A intersection B னா என்ன அப்படின்னா ரெண்டு செட்லேயும் உள்ள காமன் தான் இங்கே எழுதணும். ஓகே, ஸோ என்ன பாருங்களேன், ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆனவங்களுக்கு 10% கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் இந்த n of A intersection B. ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்க A, அதாவது ஏன்றது ஒரு சப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கிறோம் மேத்தமெட்டிக்ஸ், Bன்றத இங்கிலீஷ்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏல வந்து ஃபெயில் ஆனவங்க 21, Bல ஃபெயில் ஆனவங்க 27, 10%ன்றது போத் காமன் ரெண்டுலேயும் வரும்ல, ஸோ அது ஓகே. ஸோ இப்போ இந்த நம்ம ஃபார்முலாவில் போட்டோம்னா அந்த n of A யூனியன் B கிடச்சிரும். n of A யூனியன் Bனா என்னன்னா மொத்தமாக ஃபெயில் ஆனவங்க, ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆனவங்க இதில் வந்துடும். ஓகே, ஸோ n of A எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 21 + 27 - 10. ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு, இது என்னது 48 - 10 எவ்வளவு, 38. ஸோ 38ன்றது பர்சன்டேஜ் தானே, நம்ம இங்கெல்லாம் பர்சன்டேஜ் தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த 38%ன்றது என்ன, மொத்தமாக ஃபெயில் ஆனவங்க, புரியுதா? ஸோ மொத்தமாக ஃபெயில் ஆனவங்க 38%னா பாஸ் ஆனவங்க எவ்வளவா இருக்கும், 100% தான் மொத்தமே. அந்த 100ல் 38% ஃபெயிலு, அப்போ மீதி எவ்வளவு, 62% தான். அப்போ 62% தான் என்னது பாஸ். ஸோ பாஸ்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ் போத் சப்ஜெக்ட் தானே பாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ் தான் எவ்வளவு, 62%. அப்போ இதுதான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜஸாக பார்த்துட்டோம். ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ்லேயும் உங்களுக்கு நான் பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சொல்லியிருப்பேன், அதில் ஒரு 2-3 டைப்ஸ் பிரித்து சொல்லியிருப்பேன். அதேமாதிரி பார்ட் 2லேயும் அதேமாதிரி பர்சன்டேஜ் ஸ்டேஜில் டைப்ஸ் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு வரும், அதுலேயும் ஒரு 2-3 டைப் சொல்லி அப்புறம் ஒரு ஸ்பெஷல் டைப் இருக்குது. இந்த டைப் ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு செக்ஷனாக செய்யுங்க. ஃபஸ்ட்டு நான் பேசிக் லெவலில் என்ன சொன்னேன்னா அது ரிலேட்டடாக வர என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கிடைக்குதோ நிறைய புக் ரெஃபர் பண்ணி அதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்லேருந்தே நீங்கள் தரவு பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த டாபிக் இந்த ஹெட்டிங்ஸை தவிர வேறு எந்த ஹெட்டிங்லேருந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் கேட்க சான்ஸ் இல்லை. ஸோ எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் வந்து நிறைய திரும்ப செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளூவன்ட் கரெக்டாக வந்துடும். ஸோ என்டிபிசியில் ரொம்ப டிஃபிகல்ட்டியாலாம் கேட்கல, கொஞ்சம் சிம்பிளாக தான் கேட்குறாங்க. ஸோ இந்த இப்போ டைப்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் எல்லா ப்ராப்ளம்ஸ் செஞ்சு பார்த்தாலே இந்த டாபிக்லேருந்து நமக்கு ஒரு மார்க் தான் கேட்குறாங்க, அது வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் கொஸ்டினில் 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 6 கொஸ்டின்ஸும் செஞ்சு பாருங்கள். இதோட ஆன்சர்ஸ் டெலகிராம் லிங்க்கில் போஸ்ட் பண்ணுறேன். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.